سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய ஒரு மகத்தான கிருபை, அவருடைய அருள், நாம் இந்த 29வது தினத்திலே அவனுக்காக வேண்டி சிரமப்படித்து வணங்கி அவனுடைய கருணையை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை நம்மவர்களுக்கு அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கிற நாம், அதை அடைந்து கொண்டு நாம் அவனுக்கு அந்த ரப்புவுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ரமலான் 1 அல்லது 2 தினங்களிலே நம்மிடத்திலிருந்து விடைபெற இருக்கிறது என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி. நாம் இந்த நேரத்திலே நிறைய துஆவை செய்து கொள்ள வேண்டும். ரப்பே, இந்த ஆண்டு எப்படி ரமலானை அடைந்து கொள்வதற்கு எனக்கு பாக்கியத்தை வழங்கினாயோ, எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தாயோ, என்னுடைய நேரத்தில் எனக்கு பரக்கத்து செய்தாயோ, அதுபோல இன்ஷா அல்லாஹ் இன்னும் என்னுடைய ஆயுளை நீட்டித்து ஆரோக்கியத்தோடு அடுத்து வரக்கூடிய ரமலானையும் நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நியத்தை பலமாக வைத்து அல்லாஹ்விடத்தை நாம் கரமேந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டிய நேரமாக இது இருக்கிறது என்று சொன்னால் அன்றைக்கினியவர்களே மிகையான விஷயம் அல்ல. நாம் எல்லோரும் அந்த சிந்தனையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா ரமலான் என்பது அவ்வளவு மிகப்பெரிய வாக்கியம். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியை சொன்னாங்க. நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட செய்தி தான். ரமலானை அடைந்தும் தன்னுடைய பாவங்களுக்கு யார் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை விட துர்பாக்கியவான்கள் வேறு யாரும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம், என்ன பொருளுங்க? ரமலான் என்பது அவ்வளவு மகத்துவமானது. அந்த மகத்துவத்தை அடைந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அதை விட ஒரு துர்பாக்கியசாலி யாராலும் இருக்க முடியாது. ஆக அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த மீதம் இருக்கக்கூடிய 1 அல்லது இந்த 2 நாட்களிலே எல்லாரிடத்திலே பலமாக நாம் கையேந்த வேண்டும். எப்படி அந்த கையேந்தல் இருக்கணும்னு சொன்னால், ஒரு உதாரணம் நம்ம சொல்லலாம். நம்ம இடத்துல இருக்கிற சின்ன பிள்ளைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சின்ன பிள்ளைங்க என்னன்னா ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டுட்டா அதை வாங்கி கொடுக்கிற வரைக்கும் விடவே மாட்டாங்க. கொடுக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. அது நல்லதா கெட்டதாங்கிறதுலாம் அந்த பிள்ளைக்கு தெரியாது. ஆனா வேணும். ஒரு பொம்மையை பார்த்துருச்சுன்னு வச்சுங்க, வெளியே கூட்டு போற பிள்ளைய ஒரு பொம்மை பார்த்துருச்சு, அந்த பொம்மை தனக்கு வேணும் அப்படின்னு அந்த பிள்ளை ஆசைப்பட்டுருச்சுன்னு சொன்னா வாங்கி கொடுக்கிற வரைக்கும் அது விடாது. அழுவும், குதிக்கும், சமயங்கள கீழே கடந்து புறணும் கூட பிள்ளைங்க நம்ம பார்க்கிறோம். நம்ம அதனுடைய நோக்கம் அதை அடைந்து கொள்ள வேண்டும். ஒரு மிட்டாய் அதற்கு வேணும்னு சொன்னா விடாது, கடைசி வரைக்கும் எனக்கு வாங்கி கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கும். கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்க கூட என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நம்ம கடைத்தெருவுக்கு கூப்பிட்டு போகிற பொழுது, கடைகளை கூப்பிட்டு போகிற போது அதற்கு பிடித்தமான ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு உடை அப்படி கடையில் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, அம்மா கிட்ட அக்கா கிட்ட மன்றாடும், எனக்கு இதை வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மன்றாடும். விடவே விடாது. என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, தாய் தப்பன் அதுக்கு மேல முடியலப்பா வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு வாங்கி கொடுத்துருவாங்க.
அது மாதிரி நம்ம ரப்புக்கு என்ன செய்யணும்னு சொன்னா நம்முடைய கோரிக்கையை வைக்க வேண்டும். ரப்பே நீ கொடுக்கலாம், நான் விடமாட்டேன் ரப்பே, நான் வந்து மன்றாடிக்கிட்டே இருப்பேன், உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ரப்பே. அந்த குழந்தையை போன்று நாம் மாறிவிட வேண்டும். ஒன்றை பெற்றுக்கொள்வதிலே, ரப்பிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதிலே அந்த குழந்தையை போன்று நாம் மாறிவிட வேண்டும். அதற்கு மீதம் இருக்கக்கூடிய இந்த 1-2 நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த வருஷம் எனக்கு அல்லாஹ் ஆயிரம் வீட்டுக்கு கொடுறா அல்லாஹ், நான் ரமலானை அடைந்து கொள்ள வேண்டும், எனக்கு அதற்கான ஆரோக்கியத்தை கொடுறா அல்லாஹ், அதற்கான கால நேரத்தை கொடுறா அல்லாஹ், நேரத்தில் பரக்கத் செய்டா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம குடிவாதமா குஜ்ஜத்தா அல்லாஹ்விடத்துல கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் நாம் அதை செய்வோம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு அத்தியாயத்திற்கு நாம சில செய்திகளை நாம் பார்ப்போமே. நாளை மறுமை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, நம்ம எல்லோருமே நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். கியாமத்து நாள் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லோருடைய நம்பிக்கை. நம்பிக்கைன்னு சொல்லி சாதாரணமான நம்பிக்கை அல்ல. முஸ்லீம்கள் முஃமின் என்று சொன்னாலே அது ஆழமா பதிந்து போன செய்தி. அது வந்து அந்த கியாமத்துடைய விஷயத்துல பதிந்து போன செய்தி. சந்தேகப்படுறவன் முஸ்லீமாவே இருக்க முடியாது. நடக்குமா நடக்காதா அப்படின்னு சந்தேகப்பட்டாலே அவன் வேற லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்க்கணும், வேற லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது ஆட்டோமேட்டிக்கா அவனே அந்த லிஸ்ட்டுக்கு போயிடுவான். ஆக ஆழமா ஒரு முஃமின் தன்னுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுவான் கியாமத் நாள் இருக்கிறது என்பதை சொல்லி. அந்த கியாமத்தை பற்றி, அந்த கியாமத்தினுடைய நிகழ்வை பற்றி பேசக்கூடிய ஒரு அத்தியாயம் தான் ஜல்சலா என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயம். இதா ஜுல்சிலத்தில் அருள் ஜில்சாலஹா அப்படி ஓதுறோம் பாருங்க. அநேகமாக நம்மள பெரும்பாலானவர்களுக்கு அது மனப்பாடமாக கூட இருக்கும். பொருள் என்னன்னு தெரியலனா கூட மனப்பாடமாக நம்ம இடத்துல கண்டிப்பாக இருக்கும். அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம ஒரு சில செய்திகளை நம்ம மக்குவத்திலே பரிமாறி கொள்ளுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல பாருங்க என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இந்த அத்தியாயத்தை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு முன்னோட்டத்தை பார்ப்போம். முதல்ல இன்ஷா அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை பற்றி ஒரு சின்ன முன்னோட்டம். என்ன முன்னோட்டம் அப்படின்னு சொன்னா, இந்த அத்தியாயம் என்பது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அனுபவங்களும் அதே போன்று கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அனுபவங்க இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஹிஜ்ரத் நடைபெறுவதற்கு முன்னாலேயே மக்கா நகரிலேயே இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கருத்து மிக சரியானதுன்னு சொல்லிட்டு மற்ற அறிஞர்களும் அதை சரிப்படுத்துகிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, மறுமையை பற்றிய செய்தி ஆரம்ப காலத்தில் தான் பேசப்பட்டது. மதீனாவுக்கு போனவர்பாடு பெரும்பாலும் சட்டங்கள் பற்றி பேசப்பட்டது. தொழுகையுடைய சட்டங்கள், நோன்பை பற்றிய சட்டங்கள், ஜகாத்தை பற்றிய சட்டங்கள், போருடைய சட்டங்கள், ஹஜ்ஜுக்கு போற விஷயம் அது பற்றிய சட்டங்கள், இப்படி சட்டத்தை பற்றிய வசனங்கள் பெரும்பான்மையாக இறங்கியது எப்போ அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போனவர்பாடு இறங்கியது. அந்த மதனி வசனங்கள் பூரா, அத்தியாயங்கள் பூரா பார்த்தோம்னு சொன்னா அது அப்படித்தான் இருக்கும், அது மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி மக்காவில் அந்த 13 வருஷமா இறங்கிய வசனங்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா, இந்த நம்பிக்கை, ஈமானை பற்றிய செய்திகள், வானவர்களை பற்றிய செய்திகள், மறுமையை பற்றிய செய்திகள், கபரை பற்றிய செய்திகள், இப்படி என்ன செய்ய சொன்னா நம்பிக்கை சார்ந்து உள்ள அந்த செய்திகளாக பெரும்பான்மையான அத்தியாயங்கள் வசனங்கள் இருக்கும். அந்த அடிப்படையில இந்த ஜல்சலா என்று சொல்லப்படக்கூடிய, ஜல்சலான்னு சொன்னா நிலநடுக்கம் அப்படின்னு பொருள், நடுங்குதல், நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லி பொருள். அந்த பொருள் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜல்சலா அத்தியாயம் வந்து இந்த அறிஞருடைய கருத்து பிரகாரம் என்னன்னு சொன்னா, மக்கியாக இருக்கிறது. மக்கின்னு சொன்னா ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்து இது மதனியா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா பெரும்பான்மையான அறிஞர்கள் வந்து இது மக்காவை சார்ந்ததுதான், ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கியதுதான் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு செய்தி. சரி, இந்த ஜல்சலா என்ற இந்த அத்தியாயம் என்ன பேசுது அப்படின்னு சொன்னா, மறுமையினுடைய நாளினுடைய நெருக்கத்திலே, எப்பொழுது மறுமை நிகழுமோ அந்த நெருக்கத்திலே
இந்த பூமியின் பெரும்பாலான பாகங்கள் என்ன நடக்கும் அதிலே அப்படி மறுமை வரும் பொழுது இந்த பூமியினுடைய பாகங்கள் இருக்குல்ல, கடல் இருக்கிறது, மலைகள் இருக்கிறது, அடர்ந்த காடுகள் இருக்கிறது, மனிதர்கள் வசிக்கிற ஊர்கள் இருக்கிறது. இது போன்று பூமியிலே பலவிதமான விஷயங்கள் இருக்கு. பூமிக்கு அடியில எத்தனையோ விதமான அடுக்குகள் இருக்கிறது. அந்த பூமிக்குள்ள எத்தனை விதமான தாது பொருட்கள் உள்ள இருக்கிறது, திடப்பொருட்கள் உள்ள இருக்கிறது, திரவ பொருட்கள் பூமிக்குள்ள இருக்கிறது அல்லவா? இதை பற்றி எல்லாம் மிகச் சுருக்கமாக அந்த வசனங்களில் என்ன சொன்னா 8 வசனம், அந்த ஜல்சலாவுடைய அத்தியாயத்தில் வரக்கூடிய வசனங்கள் 8 வசனம். இந்த 8 வசனத்துக்குள்ள என்ன செய்யறான்னு சொன்னா மறுமையின் நெருக்கத்துல இந்த பூமி என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்க, அதுல ஒரு செய்தி என்னன்னு சொன்னா அதுவும் வியப்பூட்டுகிற செய்தியாக இருக்கும். இது குறிப்பாகவே நம்ம இந்த ஜல்சலா அத்தியாயத்தை பார்த்தோம்னு சொன்னா வியப்பூட்டுகிற அடிப்படையிலே அது நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிற அளவிலே அந்த வசனங்கள் இருக்கும், அந்த அத்தியாயம் இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். அதுல ஒண்ணு பாருங்க, பூமி தன் உள்ளே அடக்கம் செய்யப்பட்டுள்ள, அதாவது பூமிக்கு உள்ள என்னெல்லாம் இருக்குதோ அவைகளை எல்லாம் வெளியே கொண்டு வரும். அதுல ஒண்ணும் அடக்கும், அதுல இன்னொன்னும் அடக்கும். என்னன்னு சொன்னா பூமிக்குள்ள இதுவரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து இந்த நிகழ்வு எப்பொழுது நடக்குமோ அதுவரை யாரெல்லாம் இந்த பூமியிலே அடக்கம் செய்யப்பட்டார்களோ, அதாவது மரணித்தார்களோ, அவர்களை எல்லாம் அப்படியே தூக்கி வெளியே எரியும். நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அதான் ஆச்சரியம் சொல்லி நம்ம சொன்னோம், அங்கதான் மக்கி அப்படியே எல்லாம் மக்கி போயிடுச்ச, எலும்பு கூட ஒன்றும் இருக்காது, மண்டை ஒரு கூட இருக்காது, எதுவுமே இருக்காது, எல்லாம் மக்கி போன ஒரு பாடு, அது எப்படி தூக்கி கொண்டாந்து வெளியே கொண்டாந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். கொண்டாந்து வெளியே கொண்டாந்து போடுவோம் தான் சொல்றான். நமக்கு வேண்டுமானால் அது ஆச்சரியமாக இருக்கலாம், அதிசயமாக தெரியலாம், நடக்குமா என்ற சந்தேகம் எல்லாம் நமக்கு வரலாம். அல்லாஹ் நடத்தி காட்டுவேங்கிறான். அந்த பிரேதங்களை எல்லாம் அப்படியே நான் வெளியே கொண்டு வந்து போடுவேன். அது மட்டுமல்ல, அந்த பூமிக்குள்ளே அது சொல்றான், வெளியே போடும் பொழுது அவனுக்கு உயிரையும் நான் கொடுத்து விடுவேன். யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அந்த நிலைமை எப்படி, எது மாதிரியான ஒரு நிலை, அந்த நிலையை பற்றி தான் இந்த அத்தியாயம் பேசுகிறது. ரெண்டாவது, அந்த பூமிக்குள்ள வெறும் மனித சடலங்கள் மட்டும் இல்லை. நான் சொன்ன ஆரம்பத்தில் பூமியில நிறைய இருக்குன்னு சொல்லி சொன்னோம். இன்னைக்கு உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு தேவையானது என்னங்க? மின்சாரம் இல்லைன்னு சொன்னா, எரிபொருள் இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்துல நிறைய இயக்கங்கள் இருக்கவே இருக்காது, எல்லாம் நின்று போயிருக்கும். ரொம்ப பின்தங்கிய காலமாகவே இருந்திருக்கும். இந்த மின்சாரமும் எரிபொருளும் கண்டுபிடிக்கப்பட்டதனால்தான் இந்த உலகம் மிக வேகமாக முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த இவைகளுக்கான மூலப்பொருட்கள் எல்லாம் எங்க இருக்குன்னு சொன்னா பூமிக்குள்ளதான் இருக்கு. பூமிக்குள்ள, கடலுக்கு அடியில பூமிக்குள்ள அங்கதான் இருக்குன்னு பார்க்கிறோம். இன்னைக்கு ஈரான் கூட சண்டை போடுறான் பாருங்க. ஈரான் கூட அமெரிக்கா சண்டையை துவக்கி வச்சதுடைய பின்னால் உள்ள நோக்கமே என்னங்க? பின்னால் உள்ள நோக்கமே இந்த எரிபொருள் தான். எரிபொருள் விஷயத்துல தான் அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, எப்படியாவது அவனை அந்த இடத்தை கைப்பற்றிடணும். ஏற்கனவே பல வளைகுடா நாடுகள்ல பல நாடுகளை கைப்பற்றி வைத்திருக்கிற அவன், இந்த எரிபொருளுக்காக வேண்டிய கைப்பற்றி வைத்திருக்கிற அவன் இந்த ஈரானையும் கைப்பற்றி விட வேண்டும் என்று சொல்லிதான் ஒரு போரை துவக்கி வைத்தான். அல்லாஹ் என்னமோ அதில் என்னென்ன நிகழ்வுகளை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அன்றைக்குரியவர்களே, அந்த வாட்ஸ்அப்ல பார்த்த ஒரு செய்தி, ஒரு பையன் சொன்ன செய்தி, தெரிஞ்சு சொன்னா தெரியாம சொன்னான்னு தெரியல. ட்ரம்புன்னா யாருன்னு கேட்டதுக்கு, அது ட்ரம்புன்னா பெட்ரோல் பம்புன்னு சொன்னான். ட்ரம்புன்னா பெட்ரோல் பம்புன்னா உண்மையிலே தெரிஞ்சு சொன்னானா தெரியாம சொன்னானா தெரியல. அவன் உண்மையிலேயே பாருங்க, எதுக்காக வேண்டி அது சின்ன பையன், ஒரு சின்ன பையன் சொன்ன வார்த்தை அது, ட்ரம்புன்னா பெட்ரோல் பம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் உண்மையிலேயே என்ன யோசிச்சு சொல்றான்னு தெரியல. அவன் பாருங்க, இந்த உலகத்துல அரசு சொன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல், சர்வதேச அரசியல் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன் காரணம் என்ன? பூமிக்குள்ள அவ்வளவு இருக்கு, பூமிக்குள்ள அவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்கு. அதுவும் குறிப்பா அந்த வளைகுடா நாடுகள்ல எல்லாம் நிறைய வச்சுட்டான். நிறைய என்ன பண்ணான்னா அந்த எரிபொருள் கொண்டு உள்ள வச்சுட்டான். அவைகள் எல்லாம் வெளியே கொண்டு வரப்படும். இந்த அத்தியாயம் சொல்லுகிற ஒரு செய்தி, வெறும் சடலங்கள் மட்டுமல்ல, அவைகளை எல்லாம் கூட வெளியே எல்லாம் கொண்டு வந்து வெளியே போடப்படும் அப்படின்னு இந்த அத்தியாயம் பேசுகிற ஒரு செய்தியாக பார்ப்போம். அதே போல 2வது செய்தி பாருங்க. 2வது பேருந்து தனக்குள்ள இருக்கக்கூடிய
இந்த ஆபரணங்கள்லாம் இன்னைக்கு பெண்கள் எல்லாம் ரொம்ப ஆசைப்படுற ஆபரணம் எதுங்க? தங்கம், வெள்ளி, மாணிக்கம், வைடூரியம்னு சொல்லிட்டு நிறைய ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் எங்க கிடைக்குதுன்னு சொன்னா பூமிக்கு கீழே தான் கிடைக்கும். இதெல்லாம் உலோகங்கள். இந்த உலோகங்கள் எல்லாம் எங்க இருக்குன்னு சொன்னா பெரும் பெரும் தூண்களாக பூமிக்கு அடியில இருக்கு. அதுதான் என்ன பண்றான்னு சொன்னா ஓட்டை போட்டு உள்ள போய் என்ன பண்றான்னு சொன்னா அதை வெட்டி கொண்டு வந்து எடுத்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு தான் நீங்க பாருங்க லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பு எங்கே ஏற்படுத்தி இந்த தங்கத்துக்கு பின்னாடி இருக்கிற அரசியலும் பெரிய அரசியல். அதுதான் மிகப்பெரிய அரசியல். இன்னைக்கு மக்களே அதை நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு அவைகளெல்லாம் இந்த பளபளப்பாக இருக்கக்கூடிய சமயங்களை வீடுகள்லாம் டைல்ஸ் எல்லாம் போடுறோம் பார்த்தீங்களா, பள்ளிக்கு கற்கள்லாம் போடுறோம். இவைகள் எல்லாமே எங்க இருக்குன்னு சொன்னா பூமிக்கு உள்ளே கிடக்கு, பூமிக்கு உள்ளே இருக்கிறது. அத்துணை விஷயங்களையும் என்னன்னு சொன்னா அந்த விளைவதிப்பற்ற இந்த விஷயங்கள் எல்லாம் அன்னைக்கு வந்து வீதியில வந்து கிடக்கும். அந்த கியாமத்து நாளுடைய இன்னைக்கு அதுக்கெல்லாம் பெரிய மதிப்பு. ஒரு கிராமுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு, ஒரு கிராமில் இருக்கக்கூடிய சின்ன துகளுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு இன்னைக்கு. ஆனா அந்த பெரும் பெரும் தூண்களாக உள்ள வச்சிருக்கிறதெல்லாம் வெளியே வீதியில வந்து கிடக்கும், கேட்பாரற்று கிடக்கும். அன்னைக்கு யாருமே அதை சீந்த மாட்டாங்க, யாரையுமே அதை திரும்பி கூட பார்க்க முடியாத நிலை. அதை பற்றி பேசுகிறது இந்த அத்தியாயம். ஜல்சலா என்ற அத்தியாயம் அதை பற்றி பேசுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று மூன்றாவதாக ஒரு செய்தி, நம்ம நிறைய என்ன சொல்லலாம், நேரத்தில் சுருக்கமா சொல்றோம். மூன்றாவதாக இன்னொரு செய்தி என்ன சொன்னா, இந்த உலகத்தில மனிதர்கள் வாழுகிற பொழுது, மனிதர்கள் இந்த உலகத்துல வாழுகிற பொழுது நல்ல காரியத்தையும் மனிதன் செஞ்சிருப்பான். எல்லாருமே எல்லா மனிதர்களுமே நல்லதை செய்தவர்களும் இருக்கிறார்கள். அதே மனிதன் கெட்டதையும் அவன் செய்திருக்கான். நிச்சயமா கண்டிப்பா என்னன்னு சொன்னா கெட்டதையும் அவன் கண்டிப்பா நிச்சயமா செய்திருப்பான் என்பதை நாம் பார்க்கிறோம். மனுஷன் வந்து நல்லதையும் செய்திருக்கிறான், கெட்டதையும் செய்திருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்ல. அந்த நல்லது கெட்டது செயல்களை எல்லாம் அந்த நேரத்திலே இந்த ஜல்சலாத்தியார் சொல்லுது, அந்த நேரத்திலே வெளியே வந்து பேச ஆரம்பித்து விடும். இன்ன மனிதன் இன்னென்ன காரியங்களை செய்தான் அதெல்லாம் அப்படியே சொல்றான். குர்ஆன் சொல்றான், யௌம இதின் துஹத்திஸு அக்பாரஹா. சொன்னா இந்த பூமியை பற்றியும் பூமியில் வாழ்ந்த மனிதர்களை பற்றியும் இந்த பூமி அன்னைக்கு பேசும், எடுத்து சொல்லும். அப்படியே அது அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான். அந்த மனிதனுடைய எல்லா செயல்களையும் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த பூமி சாட்சியாக இருந்து நல்லது கெட்டது அத்துணை செய்திகளையும் வெளியே வந்து பேசும். அன்னைக்கு மனுஷன் ஆச்சரியப்படுவான், அடே பேசாம இருந்தது, மிதிப்பட்டு கிடந்தது, நம்முடைய காலுக்கு கீழே கிடந்தது, நம்முடைய காலுக்கு கீழே கிடந்தது இந்த பூமி. இன்னைக்கு இது நமக்கு எதிராக அல்லது பாதகமாக அல்லது சாதகமாக இது இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுவான். இந்த ஆச்சரியமான நிகழ்வுகள் எல்லாம் அன்றைய தினத்திலே நடக்கும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜல்சலா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுவதை நாம் பார்ப்போம். அப்போ இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில ஒவ்வொரு வசனமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படிங்கிறத நாம் இங்க ஒவ்வொரு வசனமாக இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா. பூமி, இந்த பூமி வலுவான நிலநடுக்கத்துக்கு உள்ளாக்கப்படுகிற பொழுது அப்போ அப்படி ஒன்று நிகழும் என்பது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொள்றது கூட தேவையில்லைங்க, நம்ம நம்புறோமா இல்லையாங்கிறது உலகத்தில் நாம் பார்க்கிறோம். எத்துணை முறை இந்த பூமியில பூமி பிளந்து இருக்கிறது. இந்த குஜராத்தில் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது நமக்குலாம் தெரியும். நமக்கு சின்ன பிள்ளைகள் தெரியாம இருக்கலாம், பெரியவர்கள் நமக்குலாம் தெரியும். குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டுச்சு பாருங்க. அது மாதிரி உலகத்துல பல பாகங்கள்ல என்ன செய்யுதுன்னு சொன்னா அப்பப்ப நிலநடுக்குகள் ஒரு சின்ன இதெல்லாம் சின்னது, இதெல்லாம் வந்து சிறிய நிகழ்வுகள் எல்லாம். ஒரு சிறிய நிகழ்வுக்கே நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்னு சொன்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்களை நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா இழந்து போகிறோம். நம்ம கண்கூட பார்க்கிற செய்தி.
அந்த நாள்ல ஒட்டுமொத்த பூமியுமே அப்படியே நடுங்கும், வெடிக்கும். அப்படியே அதான் நான் சொல்றான். அன்றைய தினத்திலே இந்த பூமி, அவன் பயன்படுத்துற வார்த்தை பாருங்க, வலுவான நிலநடுக்கம். இப்ப நடக்கிறதெல்லாம் லேசான நிலநடுக்கம் தான். ரிக்டர் அளவுல 5.6, 6.2, 6.3 சொல்லுவான். அன்னைக்கெல்லாம் பார்த்தா அது அளவுலாம் என்னன்னு நமக்கு தெரியாது. அது அல்லாவுக்கு தெரிந்த செய்தி. ஏன்னா அன்னைக்கெல்லாம் உட்கார்ந்து அளவெல்லாம் சொல்றதுக்கு ஆளே இருக்க மாட்டான். என்ன அளவுல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரிக்டர் அளவு வச்சு சொல்றதுக்கு ஆள் இருக்குமான்னு ஆள்லாம் இருக்காது. அப்படி ஒரு நிகழ்வு, அது வலுவான நிகழ்வாக இருக்கும். அது அந்த நிகழ்வு நடக்கிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும். அந்த நிகழ்வு நடக்கிற பொழுது வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, இந்த பூமி தன்னுள்ள இருக்கக்கூடிய கனமான பொருளாக இருந்தாலும் சரி, பூமிக்குள்ள கனமான ரொம்ப வெயிட்டுங்க, அந்த வெயிட் எப்படிங்க மேல வரும் நம்ம நினைப்போம். ஒரு பெரிய பாறை கிடக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பாறை அப்படியே பறக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளாம் என்ன செய்வாங்க, எங்கெல்லாம் பார்த்தா எப்படி தெரிஞ்சு உங்களுக்கு, நாங்கெல்லாம் ஒரு பைத்தியம் நினைச்சுட்டீங்களா நீங்க? இந்த பாறை எந்திரிச்சு பறக்குதுன்னா பறக்குமா? அது எவ்வளவு வெயிட், அது எவ்வளவு எடை கொண்டது, இந்த எடை கொண்டது எந்திரிச்சு பறக்கும்னு சொல்றீங்களே, அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்கன்னு நம்ம சொல்லுவோம். இல்லை, அந்த அறிவுக்கு அப்பாற்பட்டு கொடுக்க செய்தி எல்லாம் சொல்றான். இந்த பூமிக்குள்ள இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான திடமாக இருக்கக்கூடிய, எடை கொண்டு இருக்கக்கூடிய அந்த அத்தனை கனமான பொருள்களையும் என்ன செய்யும் சொன்னா வெளியே கொண்டு வந்து எரியும். அதான் நம்ம ஆரம்பத்தை சொன்னோம், முதல்ல மனிதர்களை சடலங்களாக வெளியே எரியும். அதற்கடுத்து பூமியில் இருக்கக்கூடிய எல்லா கனமான பொருட்களையும், இன்னைக்கு மிக பிரமாண்டமான பில்டிங்லாம் கட்டப்படுது. அது கட்டப்படுறதுக்கு இருப்பு எங்க இருந்து கிடைக்குதுங்க? எல்லாமே பூமிக்குள்ளது கிடைக்குது, எல்லாம் வச்சிருக்கிறான். அந்த இருப்புகள் எல்லாம் வெளியே வந்து கிடக்கும். அத்துணை கடகாத்திரமாக இருக்கக்கூடிய அந்த இரும்பு பொருட்கள் எல்லாம், அந்த ஹதீத், அந்த இரும்பெல்லாம் வெளியே எல்லாம் கொண்டு வந்து தெருக்களிலே எல்லாம் போட்டு வைத்து விடுவான். அந்த அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் சொல்லி அல்லாஹ் சொல்றான். அடுத்து சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, வகாலல் இன்சானு மாலஹா. அப்ப அல்லாஹ் இவனுக்கு உயிரை கொடுத்துடுறானா, பிணங்களாக இருந்தவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன பண்றான், செத்து போய் மக்கி போய் இருப்பவனுக்கெல்லாம் அந்த நாளிலே வெளியே கொண்டு வந்து வீதிகளிலே போடப்பட்ட உடனே இந்த நிகழ்வு நடக்கும். அதை பார்க்கிறான். பார்க்கும்போது கேட்கிற அந்த மனுஷன் ஆச்சரியமா எழுந்து கேட்கிறான், உயிர் கொடுக்கப்பட்டிருது. அந்த உயிர் கொடுக்கப்பட்டது கேட்கிறான், வகாலல் இன்சானு மாலஹா, என்ன ஆச்சு இந்த பூமிக்கு? அது வரைக்கும் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது வரைக்கும் அவனுக்கு என்ன, பூமிக்குள்ள போயிட்டா முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. என்ன இந்த உலகத்துல என்னென்ன நிகழ்வு நடந்துச்சு, யாரு வந்தா யாரு போனா, அந்த உலகத்தை என்ன யாரு அரசாட்சி பண்ணா, என்ன நிகழ்வு நடந்தது, அதெல்லாம் எதுவுமே அவனுக்கு தெரியாது. அன்னைக்கு திடீர்னு கொண்டு வந்து வெளியே போட்டு அவனுக்கு உயிரை கொடுத்து அல்லாஹ் அவனை பேசவும் வைக்கிறான். எப்படி பேச வைக்கிறான் பாருங்க, அல் இன்சான் வகாலல் இன்சான் மாலஹா, இந்த பூமிக்கு என்ன ஆச்சு, இந்த அநியாயம் பண்ணுது, இந்த இவ்வளவு மோசமான நிகழ்வுகளை எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்க இந்த பூமிக்கு என்னவாயிற்று அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மனிதனை அல்லாஹ் பேச வைக்கிறான். அன்பிற்கினியவர்களே, எவ்வளவு பெரிய நிகழ்வு. அந்த நிகழ்வு நடக்கிற பொழுது நாமெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் என்ன சொன்னா, அல்லாஹ் லேசாக்கி வைத்து விட வேண்டும், நீங்க லேசாக ஆக்கி வைத்து விட வேண்டும். பாருங்க, அடுத்து அல்லாஹ் சொல்றான், யௌம இதின் துஹத்திஸு அக்பாரஹா. அப்படி மனுஷன் கேட்ட உடனே இந்த பூமியை அல்லாஹ் பேச வைக்கிறான். பூமியை பேசும். எப்படி பேசுங்கிறதெல்லாம் நம்ம கற்பனை பண்ண முடியாது. அது அல்லாஹுடைய ஞானத்தில் உள்ளது, அல்லாஹுடைய இல்மிலே உள்ளது. அதான் அல்லாஹ் சொல்றான், யௌம இதின் துஹத்திஸு அக்பாரஹா, அன்றைய தினத்திலே இந்த பூமி அத்துணை செய்திகளையும் பேசும். இந்த பூமியில இந்த பகுதியில் யார் ஆட்சி செஞ்சா, அந்த பகுதியில யார் ஆட்சி செஞ்சா, அந்த பகுதியில எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செஞ்சா, இந்த மனிதன் எங்க நடந்து போனா, என்னென்ன காரியங்களை செஞ்சா, இந்த உலகத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது, என்னென்ன கண்டுபிடிக்கப்பட்டது, இப்படி எல்லா செய்திகளையும் என்ன செய்யும் சொன்னா இந்த பூமி அந்த நேரத்திலே பேசும். அந்த நேரத்திலே பூமி பேசும் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா பூமிக்கு அப்படி ஒரு தன்மையை கொடுத்து நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. கையில் இருக்கிற செல்போன் பேசுறதுங்களா இல்லைங்களா? எங்கேயோ இருக்கான், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால இருந்து, அத்தா நல்லா இருக்கீங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா
அடுத்த செகண்ட் நம்ம காதுல கொண்டு வந்து சொல்லுகிற ஒரு சாதனத்துக்குள்ள இருக்கிறது. என்னவோ மென்பொருள் ஏதோ அப்படி ஒன்றுனா ரெண்டு ஏதோ உள்ள வச்சிருக்கிறோம், எலக்ட்ரானிக்னு சொல்லி மென்பொருள்களை கொஞ்சம் உள்ள வச்சிருக்கிறோம். அது பேசுது. அது அப்படியே அவன் சொன்னது அப்படியே மகன் சொன்னதை எடுத்து அப்படியே அத்தா கிட்ட அந்த செய்தியை கொடுக்குது. அத்தாவுடைய காதிலே அதை போடுகிறது. அத்தா சொல்லுகிற அந்த பதிலை, அந்த வலைக்கும் சலாம் சொல்லுகிற அந்த பதிலை, அம்மா சொல்லுகிற அந்த அன்பை, அம்மா வெளிக்காட்டுகிற அந்த அன்பான வார்த்தைகளை அப்படியே அந்த மகனுக்கு, அந்த பிள்ளைக்கு, அந்த தொழிலாளிக்கு, அந்த முதலாளிக்கு, இப்படி எல்லாவற்றிற்கும் இந்த பொருள் கொண்டு போய் சேர்க்குதுன்னு சொன்னா, இந்த மென்பொருள் கொண்டு போய் சேர்க்குதுன்னு சொன்னா, இதை நடத்துறது யாருங்க? அதுக்கு சக்தி கொடுத்திருக்கிறது யாருங்க? அல்லாஹ். அதுக்கு தானே சக்தி இருக்குன்னு சொன்னா எப்பயுமே அது அழியக்கூடாது, எப்பயுமே அது அழிந்து போகக்கூடாது, எப்பயுமே பேசிக்கிட்டே இருக்கணும். ஆனா எப்பயும் பேசுறது இல்லை. கொஞ்ச நாள் போச்சுன்னு சொன்னா, அடைய இது சிறு லாய்ப்படலையே, இது ஹேங் ஆகுது, அது கொஞ்சம் அப்படி இதாயிடுச்சு, இதை தூக்கி ஒரு ஓரம் குப்பையில போட்டு வேற ஒன்று புதுசா வாங்குறோம். காரணம் என்ன? அதற்கு தனியாக எந்த சக்தியும் இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளுக்கும் தனியாக சக்தி இல்லை. அல்லாஹ் நாடினால் அதை பேச வைப்பான். அல்லாஹ் நாடினால் அந்த பொருளை, எந்த பொருளை நான் பேசலாம் நினைக்கிறானோ அந்த பொருளை அல்லாஹ் பேச வைப்பான். அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அன்றைய தினத்திலே இந்த பூமி எல்லா செய்திகளையும் சொல்லும். இந்த பூமி என்னைக்கு படைக்கப்பட்டுச்சோ அன்றிலிருந்து இந்த நிகழ்வு நடக்கிற வரை நடந்த அத்துணை செய்திகளையும் அன்றைய தினத்தில இந்த பூமி பேசும். இந்த பூமி பேசும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, பி அன்ன ரப்பக அவ்ஹாலஹா. எப்படி பேசும்? நம்மெல்லாம் சந்தேகப்பட்டு ஆச்சரியப்பட்டு நிற்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், பி அன்ன ரப்பக அவ்ஹாலஹா. அந்த பூமிக்கு அல்லாஹ் வஹியை அனுப்புவான், அவன் பேச வைப்பான்னு அர்த்தம். அதான் அல்லாஹ் சொல்றான், நபிமார்களுக்கு எப்படி வஹி வந்ததோ, நபிமார்களுக்கு எப்படி அசரதியான அந்த சப்தங்கள் எல்லாம் கேட்டதோ, அதை கேட்க செய்தானோ, அந்த உதிப்புகளை கொடுத்தானோ, நபிமார்களுக்கு அந்த உதிப்புகளை கொடுத்தானோ, நல்லவர்களுக்கு அந்த உதிப்புகளை எல்லாம் அல்லாஹ் கொடுக்கின்றானோ, அது போன்று இந்த பூமிக்கு அல்லாஹ் சொல்றான், நான் வஹியை இறக்குவேன். அதன் காரணத்தினால் இந்த பூமி என்ன செய்யும்னு சொன்னா, எல்லாவற்றையும் எடுத்து உரைக்கி வந்த நாளில் மனிதன் மட்டுமில்லைங்க, மனிதன் செய்த நல்ல கெட்டது மட்டுமல்ல, இந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியங்களையுமே என்ன செய்யணும்னு சொன்ன நடந்த அத்துணை செய்திகளையும் இந்த பூமி அன்னைக்கு எடுத்து உரைக்கும். திட்டமாக அதற்கான காரணம் அல்லாஹ் அதற்கு வஹியை அறிவித்து கொடுக்கிறான், வஹியை அறிவித்து கொடுக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான காரணத்தை சொல்லித் தருவதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல பாருங்க, அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், யௌமஇதி யஸ்துருன் நாசு அஷ்தாதன் லியுரவ் அஅமாலஹும். யௌமஇதி யஸ்துருன் நாசு அஷ்தாதன் லியுரவ் அஅமாலஹும். அந்த நாளிலே மக்கள் கேள்விக்கு, விசாரணைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். மக்கள் எல்லாம் எல்லாத்தையும் ஒன்னா திரட்டி கொண்டு வந்து வச்சு மகிழ்ச்சியுடைய இந்த நிலைமையை பற்றி சொல்றாங்க. மகிழ்ச்சியுடைய பற்றி பேச நிறைய செய்திகள் பேச இருக்கும். அன்றைக்கினியவர்களே, அந்த மகிழ்ச்சியுடைய விஷயத்தை சொல்றான், அந்த நாளிலே மக்கள் கேள்விக்கு, விசாரணைக்கு உட்பட்டதற்கு பிறகு பலதரப்பட்ட நிலையினராக அவர்கள் திரும்புவார்கள். அஷ்டாத்தன் அப்படின்னா பலதரப்பட்ட மக்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரத்தை கொடுத்துருவாங்கல்ல, இவர் இந்த தரத்திலே உள்ளவர், இவரை இங்க கூப்பிட்டு போங்க, இவர் இந்த தரத்திலே உள்ளவர், இவரை கூப்பிட்டு இங்க நிறுத்துங்க. மீட்டிங் நடக்கும் பொழுது ஒரு அரசோ அல்லது ஒரு அரசியல் கட்சிகளோ மீட்டிங் நடத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, பல அடுக்குகளாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த அமருகிற இருக்கைகளை போடுவாங்க. மேலடுக்கு, கீழடுக்கு, அதற்கு அடுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் பேரெல்லாம் கூட போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம பார்ப்போம், இந்த சேர்ல உட்கார்றவரு இவர் தான் உட்காரணும், இதுல இவர் முதல்வர் உட்காரணும், பிரதமர் உட்காரணும், இன்னும் அமைச்சர் அதுல உட்காரணும், ஜனாதிபதி உட்காரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பேருமே அதை பதிவிட்டு இருப்பாங்க. நம்ம பார்க்கிறோம். நம்ம இந்த காலேஜுகள்லாம் கூட இந்த சமயங்கள்ல பட்டமளிப்பு நடக்கிற பொழுதெல்லாம் வரக்கூடிய விருந்தினர்கள் எங்க உட்காரணும், மாணவர்கள் எங்க உட்காரணும், அந்த பெற்றோர்கள் எங்க உட்காரணும் சொல்லிட்டு தனித்தனியாக இருக்கைகளை போட்டுருப்பாங்க பாருங்க. அது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு தனித்தனியா அல்லாஹ் பிடிப்பான். அந்த மஹ்ஷர் மைதானத்துல
தனித்தனியாக நினைச்சுவான்னு சொன்னா அவர்களை பிரித்து வைப்பான். நீங்க இங்க போங்க, உங்களுடைய தரம் இது, உங்களுடைய தரம் இது, உங்களுடைய தரம் இது, பிரித்து வைப்பான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லுகிறான். அந்த நாளிலே விசாரணைக்கு பிறகு பலதரப்பட்ட நிலையினராக சொல்வாங்கன்னு சொன்னா அல்லாஹ் அவர்களை திரும்ப செய்வான். அவருடைய செயல்களுக்கான விளைவுகளையும் அவர்கள் அங்கே காண்பார்கள். இந்த உலகத்துல என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது, என்னென்ன செஞ்சோம், என்ன போனோம், இன்னைக்கு எல்லாத்தையுமே அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அன்றைய தினத்திலே அவர்கள் பார்ப்பார்கள் என்று சொல்லி வல்லர் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அத்தியாயத்திலே பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல பாருங்க, அடுத்து சொல்றான் அல்லாஹ், ஃபமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. சின்ன அணு அளவு தானே, 10 ரூபாய் தான் தர்மம் பண்ணியிருப்பாரு. இல்ல அவர் காலத்துல 10 பைசாக்கு மதிப்பு, 5 பைசாக்கு மதிப்பு, இல்ல அனா பைசா மதிப்பு, அனா பைசா தான் அவர் தர்மம் செய்திருந்தார். அந்த அனா பைசா தர்மத்தையும் கூட அல்லாஹ் எடுத்து காட்டுவான். நீ 1 அனா கொடுத்திருக்கிற, இல்ல நீ அரை அனா கொடுத்த, 1/4 அனா நீ தர்மம் பண்ணிருக்கிற, உனக்கு பார் அதற்கான பிரதிபலன் பற்றி அங்க இருக்கு பத்தியா காட்டுவான் அல்லாஹ். அதே போன்று என்ன தீமைகளை செய்தானோ அவன் நினைச்சிட்டு இருப்பான், இதெல்லாம் ஒரு தீமையா, மனசுக்குள்ள நான் நினைச்சு பார்த்தேன், அவ்வளவுதான். மனசுக்குள்ள அந்த நபரை பற்றி நான் மனசுக்குள்ள நினைத்து பார்த்தேன், இந்த நிகழ்வை கூட அல்லாஹ் வெளியே எடுத்து காட்டுறானே, அப்படி ஒன்று நடக்கும் என்று சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யௌமஇதின் ஃபமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. என்ன அமல்களை சிறியதாக இருந்தாலும் சரி, கடுகளவு அணுவளவு கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு அந்த இருந்தாலும் சரி, அதையும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியே கொண்டு வந்து அந்த நபர்களுக்கு காட்டுவான். அதே போல வமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. யார் இந்த பூமியிலே தீமைகளை செய்தார்களோ அது அணுவளவு இருந்தாலும் சரி, அந்த அணுவளவு உள்ள அந்த செய்தியை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்னு சொன்னா அதை எடுத்து மக்களுக்கு சொல்லி விடுவான் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஒரு செய்தி ஒன்று, நிகழ்வு ஒன்று, அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க சொல்ற செய்தி, கொலைகாரனும் திருடனும் கூட மனம் மருந்தி கூறுவார்களாம். கொலைகாரனும் திருடனும் கூட மனம் மருந்தி கூறுவார்கள். என்னன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அந்த நேரத்திலே அடக்கம் செய்யப்பட்ட அந்த பிரஜைகள் எல்லாம் வெளியே போடுகிற பொழுது நம்ம திருடணும், அதை அல்லாஹ் கொண்டு வந்து காட்டி கொடுத்தான். நம்ம கொலை செஞ்சோம், அதை கூட அல்லாஹ் என்ன செய்றான், இங்க வந்து காட்டி கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி எழுத்துவாங்கன்னு சொன்னா, அவர்கள் செய்யாமல் இருந்திருக்கலாமே, கொலை செய்யாமல் இருந்திருக்கலாமே, நாம திருடாமல் இருந்திருக்கலாமே, நம்ம அந்த இடத்திற்கு போகாமல் இருந்திருக்கலாமே என்று அந்த நேரத்திலே மனம் வருந்தி திருந்துவதற்கான வாய்ப்பு கிடைக்குமா என்று யோசிப்பார்களாம். திருந்துவதற்கான வாய்ப்பு கிடைக்குமா, நம்ம மாற்றிக்கலாம், திருத்திக்கலாமே, நம்ம மாற்றிக்கொள்ளலாமே என்று சொல்லி எண்ணுவார்கள், நினைப்பார்கள். ஆனால் அதற்கெல்லாம் அங்கே சந்தர்ப்பம் இல்லை, அதற்கான எந்த சந்தர்ப்பமும் இல்லை என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திக்கு விளக்கமாக சொல்லுகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஒரு நபி மொழியில் சொல்லப்படுகிற ஒரு செய்தி, அன்பிற்கினியவர்களே, நம்ம தங்க வெள்ளி எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து போடும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இது அதுக்கு ஆசைப்படுவானா அந்த கொலைகாரன் அப்படின்னு சொன்னா, நான் சொன்னோம் இல்ல, அவன் கொலைகாரன். இன்னைக்கு கழுத்தறுப்புலாம் நடக்கு, செயினை அறுக்கிறான் பாருங்க, கழுத்தறுப்பு உள்ள போந்து கழுத்தை அறுத்துறான், அடிச்சு போட்டுறான், கட்டி போட்டுட்டு இருக்கிற பொருள்லாம் கொண்டு போறான்ல, கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம நடந்துக்கிறானா இல்லையா? அந்த மனிதன் அன்றைய நேரத்துக்கு அந்த கொலை செய்த அந்த மனிதன், அந்த கொலைகாரன், அந்த திருடன் இதுக்கு அந்த எதுக்காக ஆசைப்பட்டான்? இந்த பொருளுக்காக வேண்டிதான் ஆசைப்பட்டான், அந்த தங்கத்திற்கு ஆசைப்பட்டான். அவரிடத்துல சொல்லப்படும், அன்னைக்கு நீ ஒரு கொலையை பண்ணல, ஒரே 1 கிராம் தங்கத்திற்காக வேண்டி, 1 பவுனுக்காக வேண்டி ஒரு கழுத்தை அறுத்த இல்ல, ஒரு நபரினுடைய காதை அறுத்தை அல்லவா, ஒரு நரத்தினுடைய கையை வெட்டினாய் அல்லவா, என்னென்ன செஞ்ச, இன்னைக்கு வா
எல்லாம் தெருவுல கிடக்குது, இங்க வந்து பாருங்க, வா வேணுமா உனக்கு, எடுத்துக்கிறியா, எடுத்துக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப மனம் வருந்தி சொல்லுவானான், நான் இப்படியெல்லாம் செய்து விட்டேனே, நான் இப்படியெல்லாம் செய்து விட்டேனே, என்னுடைய உறவுகளை நான் துண்டித்து விட்டேனே, என்னுடைய மனித நேயத்தை நான் மறந்து விட்டேனே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியே மனித நேயத்தை நான் மறந்து விட்டேனே, ரத்த உறவுகளை எல்லாம் கூட நான் துண்டித்து விட்டு இந்த உலகத்திலே பணம் 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 பொருள் பொருள் என்று சொல்லி நான் அலைந்து கொண்டே இருந்து விட்டேனே, அதற்கு எந்த மதிப்பும் இல்லாமல் இன்னைக்கு தெருவில் அப்படியே கொட்டி கிடக்கிறதே என்று அன்னைக்கு மனம் வருந்தி அவன் பேசுவானாம் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அளவுக்கான நிகழ்வுகள் அன்றைய தினத்திலே இந்த பூமியிலே நடக்கும் என்கிற செய்தியை இந்த அத்தியாயம் சொல்லுகிறது. நாம சொன்ன செய்தி மிக குறைவான செய்தி. இதுவரைக்கும் நாம இந்த அத்தியாயத்தை பற்றி நாம சொன்ன செய்திகளுக்கு மிக குறைவான செய்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கு பின்னாடி நிறைய செய்திகள் அல்லாஹ் வச்சிருக்கான். இதுக்கு பின்னாடி நிறைய செய்திகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான், படிப்பனையாக வச்சிருக்கிறான். அன்று கிளியவர்களே, நாம் நிறைய பேச வேண்டும் என்பது நோக்கம் அல்ல, அதிலிருந்து என்ன பாடங்கள் எனக்கு இருக்கிறது என்பதை மட்டுமே நாம் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அன்று கிளியவர்களே, மீதம் இருக்கக்கூடிய இந்த நம்முடைய ஹயாத்திலே அல்லாஹ் எவ்வளவு வச்சிருக்கான், யாருக்கு எவ்வளவு வச்சிருக்காங்க தெரியாது, எந்த நேரத்தில் யாருக்கு என்ன அஜலை ஏற்படுத்தி வச்சிருக்கான்னு தெரியாது. மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் நாம் செய்த அந்த கடந்த கால செயல்களுக்காக வேண்டி ரப்பிடத்திலே தௌபாவை கேட்டு, பாவ மன்னிப்பை கேட்டு அல்லாஹ் ரொம்ப பிரியப்படுறாங்க. தௌபாங்கிறது அல்லாஹ் ரொம்ப பிரியப்படுறான். எந்த அளவுக்கு சொன்னா அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குதுஸில சொல்லி தந்திருக்கிற செய்தி நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு காட்டுக்குள்ள நம்ம கேள்விப்பட்ட செய்தி தான், ஒரு பாலைவனத்துக்குள்ளே காட்டுக்குள்ளே தன்னுடைய வாகனத்தோடு தன்னுடைய உணவு பொருள், தன்னுடைய தண்ணீர், தன்னுடைய தாகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர், உணவு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போனவன் கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சு பார்க்கிறான், உணவு பொருளும் அங்கே இல்லை, வாகனமும் அங்கே இல்லை, அருந்துவதற்கு நீரும் இல்லை. இந்த நிலை அவனுக்கு எவ்வளவு மோசமான நிலை. அவன் இருக்கிற இடம் எங்க, பாலைவனத்துக்குள்ளே இருக்கிறான். பாலைவனத்தில் அவனுக்கு தண்ணி கிடைக்காது, அவனுக்கு பாதையை காட்டுவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அங்கே யாராவது வந்து ஒரு வாகனத்தை கொடுத்து உதவி செய்வார்களா? அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. கடைசியில இப்பொழுது அவன் நினைப்பான், எனக்கு இந்த பாலைவனத்திலேயே மரணம், இனி மௌத்து தான் எனக்கு இங்க. ஏன்னா எந்த உதவி எனக்கு கிடைக்க போறதில்லை, பசிக்கு உணவும் இல்லை, தாகத்திற்கு தண்ணியும் இல்லை, அது பயணித்து போகலாம் என்று சொன்னால் வானமும் இல்லை, திசையும் தெரியவில்லை, ஒன்றுமே தெரியவில்லை, நான் இந்த பாலைவனத்திலேயே மரணிக்க வேண்டும் என்கிற ஒரு மனோ நிலைக்கு வருகிற பொழுது திடீரென்ற அந்த வாகனம் அங்கே வரும் என்று சொன்னால், அவன் இழந்த அந்த உணவு பொருள் அந்த வாகனத்தில் இருப்பதை அவன் கண்டால், அவன் தாகத்திற்கான தண்ணீர் அந்த வாகனத்தின் மீது இருப்பதை அவன் கண்டால், அப்ப சொல்லுவானா மகிழ்ச்சியில அல்லது அதன் மீதான அந்த பயத்தினுடைய உச்சகட்டத்துக்கு போயிட்டு அதில் திரும்பும் போது அவன் சொல்லுவான், ரப்ப பார்த்து சொல்லுவான், ரப்பே நீ என்னுடைய அடியா, நான் தான் உணர்றேன். ரப்ப பார்த்து சொல்லுவான். நமக்கு ஆச்சரியமா இருக்கும், அது அல்லாஹ் சொல்றான், அப்படிதான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அது அப்படிதான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ரப்பே நீ என்னுடைய அடியான், நான் தான் உன்னுடைய ரப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நிலை அவனுக்கு தெரியல. அது அங்கதான் சொல்ல வர செய்தி அதுதான். அவனுடைய நிலை என்னவென்றே அவனுக்கு புரியல. அந்த அளவுக்கு அவன் தன்னுடைய புத்தி வேதளித்து போய் கிடந்தா. ஏன்னா மரணத்துக்கே போயிட்டு வந்துட்டான்ல, உயிரை இழக்க வேண்டிய நிலைக்கு போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு என்ன பேசுறோம்னே தெரியல, அது மாதிரி பேசுவான். இதை பார்த்து ரப்பு மகிழ்ச்சி அடைவான். இந்த நேரத்தில் பார்த்தோம்னா அடியான்னு சொன்னாலும் பரவாயில்ல, நம்மளை நினைவு கூறுகிறான், நம்மளை இங்க நினைவு கூறுகிறான், நம்மளை நினைவு கூறுறான். பத்தியா அவன் தடுமாற்றத்திலே உணர்கிறானே தவிர உண்மையிலேயே அவனுடைய மனதிலே இருப்பது இப்ப தனக்கு ரப்பு வேண்டும், எனக்கு ரப்பு வேண்டும், ரப்பு இருந்தாதான் நான் இந்த பாலைவனத்தில் இருந்து நான் தப்பிக்க முடியும் என்கிற ஒரு மனோநிலைக்கு வந்துதான் அந்த உலர்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்திலே அந்த உலர்களை எப்படி மகிழ்ச்சியோடு அந்த உலர்களை வெளிப்படுத்துகிறானோ, அதை விட நான் மகிழுகிறேன், அதை விட ரப்பாகிய நான் மகிழுகிறேன். யாரை பார்த்து? தான்
பாவத்தை செய்து 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 இவ்வளவு பாவத்தை செய்து விட்டேனே என்று அதை நினைத்து நினைத்து புலம்பி நாளை என்ன நடக்குமோ, என்னுடைய உடலுக்கு என்ன ஏற்படுமோ, என்னுடைய சிரசுக்கு என்ன ஏற்படுமோ, என்னுடைய பார்வைக்கு என்ன ஏற்படுமோ, என்னுடைய உறுப்புகளுக்கு என்ன ஏற்படுமோ, அல்லாஹ் எவ்வளவு தண்டனையை கொடுப்பானோ, நரகத்தினுடைய எந்த பகுதியில் நான் கிடப்பேனோ என்றெல்லாம் அச்சப்பட்டு அச்சப்பட்டு நம்ம அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி கேட்பான் அல்லவா, அதை பார்த்து ரப்பு மகிழ்ச்சி அடைகிறான். மகிழ்ச்சி அடைந்து அவனை மன்னித்து விடுகிறான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குதியிலே சொல்லி இருக்கிற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அன்பிற்கினியவர்களே, மீதம் இருக்கக்கூடிய என்னுடைய ஹயாத்தில் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. அந்த ஹயாத்தில் ரப்பே இனி நான் தவறு செய்ய மாட்டேன், ரப்பே நான் இன்னும் கட்டளைகளை நான் மீற மாட்டேன், ரப்பே இனி நான் இட்டிருக்கிற கட்டளைகளை நான் ஏற்று நடக்கிறேன், ரப்பே இனி எதை செய்ய வேண்டாம் என்று நீ தடுத்திருக்கிறாயோ அதை நான் செய்யாமல் இருந்து விடுகிறேன், எதை செய்ய சொல்லி நீ எனக்கு சொல்லி இருக்கிறாயோ அதை நான் இனி கண்டிப்பாக என்னுடைய ஆயுள் கடைசி மூச்சு வரை நான் செய்வேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு என்ன செய்யணும்னு சொன்னா அல்லாஹ்விடத்திலே கரம் வேண்டி கண்ணீர் வடிக்க வேண்டும். அன்பிற்கினியவர்கள், அதை நாம் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொருத்தரும் செய்யணும்னு சொன்னா அதை நமக்கு தெரியும், நம்மளை பற்றி நமக்கு தெரியும். நாம் அதை செய்வோம் என்று சொன்னால் அன்றைய தினத்திலே இந்த ஜல்சலாவுடைய அந்த நேரத்திலே நடைபெறுகிற அந்த நிகழ்விலே நாம் எல்லாம் நல்ல தரத்திலே கொண்டு போய் வைக்கப்படுவோம். தௌபா செஞ்சு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்து அல்லாஹ் நமக்கு இங்கேயே மன்னிப்பை வழங்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி விடுவான் என்று சொன்னால் நாளை அல்லாஹ் சொல்றான்ல, பல தரங்கள்ல நான் கொண்டு வந்து வைப்பேன்னு சொல்லி சொல்றான் அல்லவா, பல தரங்களில் கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறமே திருப்பி அனுப்புவேன்னு சொல்றான்ல, அப்படி பல தரங்களிலே நமக்கான தரம் முதல் தரமாக இருக்கட்டும். அன்பிற்கினியவர்களே, அதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் நாம் இங்கே எதிர்பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அல்லாஹ் ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை, குறிப்பாக மறுமையின் நம்பிக்கையை நம்முடைய மனதிலே வலுவாக வைத்துக் கொள்ள வேண்டும். மறுமையின் நம்பிக்கை தான் ஒரு மனிதனுடைய தவறை செய்ய விடாமல் தடுக்கும். நாளைக்கு அப்படி ஒரு கபூர்ல இப்படி நிகழ்வு இருக்கு, நாளைக்கு மகிழ்ச்சியில் அப்படி ஒரு நிகழ்வு இருக்கு, சிராத்துல் முஸ்தகீம் பாலம் இருக்கு, நரகத்தினுடைய அந்த நிகழ்வு இருக்கிறது. எல்லாம் நாம மறுமையை பற்றி அந்த நம்பிக்கையோடு அதை நினைவு கூறுகிற பொழுது நாம் எந்த பாவமான காரியத்தையும் செய்ய முன்வர மாட்டோம். அதனால்தான் மறுமையின் நம்பிக்கையை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுகிறது. அது சம்பந்தமான அத்தியாயங்கள், சூறாக்கள், வசனங்கள் திருமறையிலே நிரம்பி கிடக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதில் ஒன்றுதான் இந்த சூரா அஸ்-ஸல்ஸால் சொல்லப்படக்கூடிய இந்த அத்தியாயமாக இருக்கிறது என்பதையும் கிணியோட பார்க்கிறோம். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு நாளை மறுமையிலே வெற்றியாளர்களாக இருப்பதற்கான பாக்கியத்தையும் முதல் தரமான மக்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நாளை எல்லா இடங்களிலேயும் கபரில் இருந்து சுவனம் வரை வெற்றிகளை தன் தரக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.